ஜெபம் பண்ணி, பாஸ்டர் நான் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏத்தணும் ஜெபம் பண்ணுங்கன்னு உடனே அந்த வண்டி மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏத்தணும்னு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, பாஸ்டர் பிரைஸ்லாம் வாங்க எங்க வண்டிக்குள்ள ஏறுங்கன்னு சொல்லி. அடுத்தது போற வழியில ஒரு விசுவாச அம்மா, அவங்கள ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பாவே இருக்காரு. அவ்வளவுதான், 3 பேரையும் ஏத்தி வண்டியில வச்சு கொண்டு போகும்போது திடீர்னு நடிகர் ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ தலை என்ன ரோட்ல என்னப்பா வண்டியில் ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா, எனக்கு பிடிச்ச ஒரு தலை வர்றாரு, நான் உங்களை அடுத்த வாரம் சர்ச்சில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் யாரை இறக்கி விடுவார்? ஏசப்பா நீங்களும் கொஞ்சம் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு இறக்கி விட்டு கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிட்டு போட்டானு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்த அந்த ஸ்கிட்டு. அப்போ உண்மையில் நிறைய பேருடைய வாகனத்தில் எப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். வண்டி கொடுத்தது யாரு? கேட்கல. வண்டி கொடுத்த கர்த்தருக்கு கடைசியில் வண்டியில் இடம் இல்லை, எல்லாரையும் ஏற்றியாச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும், எல்லாமே வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் வராமலாம் இருக்காது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, நிறைகுடம் தழும்பாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நிறைகுடம் தழும்பாது. நிறைகுடம் என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் அது ஒரு மெட்டீரியல் தான், அது ஒரு பொருள் தான், அது ஒரு காரியம் தான். ஆனா எனக்கு யாரு தான் முக்கியம்னா, எனக்கு நிறைவானவர் இயேசு, எனக்கு நிறைவானவர் இயேசு. அப்படி சொல்றவங்க எல்லாம் முழு இருதயத்தோடு எனக்கு நிறைவானவர். அதனால இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? சிலர் பாருங்க, ரொம்ப அதுல ஆண்டவரை விட்டு டக்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க. 6 மாசம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இல்லை எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடையாது. எப்படி அப்படி விட முடியுது? தன்னுடைய பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் கொஞ்சம் பிள்ளை மேல ஓவர் பாசம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், புத்திரனும் ஏக சுதனும். ஆனா இப்போ ஒரு டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, உனக்கு பிள்ளையா, உனக்கு பிள்ளையா நான். ஆனா ஆபிரகாம் எதுல நின்னுட்டாரு? நீங்களா இருந்தா எதுல நிற்பீங்க? நீங்க ரொம்ப கிளாரிட்டியான ஆட்கள். எனக்கு ரெண்டுமே வேணும், எனக்கு பிள்ளையும் வேணும் சொல்லுங்க. ஆனா டெஸ்ட் கேட்கல ஏதாவது. ஆனா இங்கி பிங்கி வேணா போட்டு பாருங்க ஆண்டவரே, மாத்தி மாத்தி போட்டு பார்க்கலாமா, எதுன்னு வேணா நீங்களே சொல்லுங்க ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் ஒரே டிசைட் பண்ணாரு, இந்த மாதிரி என்கிட்ட 2ல எது வேணும் அப்படின்னு நீங்க